நீ எப்படி இங்க வந்த? தேடி வந்த. போதும் போதும் போதும். ஆமா, எப்படியோ வந்து சேர்ந்துட்டே இல்ல. அத்தா, கெல்லி நம்ம கூடவே இருக்கட்டுமே. ஆமா ஆமா, உனக்கு ஒரு பெண் துணை தேவைதானே. என்ன கெல்லி? அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு, இங்க சமயத்துக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்காது, பாத்துக்க, அவ்வளவுதான். அரண்மனை உத்தரவு, அரண்மனை உத்தரவு. வீரன் சரணடைய வேண்டும், இல்லையே சின்னான் செல்லி இருவருடைய தலைகள் யானைக்காலில் வைத்து மிதிக்கப்படும். வீரன் சரணடைய வேண்டும், இல்லையே சின்னான் செல்லியின் தலைகள் யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும். என்ன என்று பறையறிவிக்கிறார்கள். யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும், யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும். அக்கிரமக்காரர்கள் எங்க அவசரமா போகிற? தொட்டியும் பாளையத்து. மகாராஜா யார்? வீரனா? இல்ல மகாராஜா, வீரன். ஆம், வீரன் தான். நீங்கள் எந்த வீரனை தேடிக்கொண்டிருந்தீர்களோ அதே வீரன் தான். வாடா வா. தானாகவே வந்து கூண்டில் மாற்றிக்கொண்டாய். நள்ளிரவிலே கள்ளனைப் போல் கன்னிகா மாடத்திற்குள் புகுந்த களவாடி சென்றாயே. டேய், நிலைத்ததா அந்த வாழ்வு? கண்ணி வைக்காமலே கழுமரத்துக்கு அழைத்து வந்து விட்டேன். பார், உளராதே. நீயோ உனது படைகளோ என்னை இங்கே கொண்டு வரவில்லை. என் தாய் தந்தையரின் தனியாத அன்பும் வற்றாத பாசமும் தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. பேசாதே, நீ குற்றவாளி. ஒப்புக்கொள்ள முடியாது. என் மனசாட்சிக்கு விரோதமாக ஒருபோதும் நடக்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தீர்களா என் கொடுப்பை? அரசே, இவனுக்கு தீர்ப்பு கூறுங்கள். கொடியவனே, ஏதேனும் சொல்ல வேண்டி இருந்தால் சொல், சீக்கிரம் சொல். கொடியவனே என்று அழைத்த பிறகு நான் எதை சொல்லி நீங்கள் கேட்கப் போகிறீர்கள்? உங்கள் சுகவாழ்வுக்காக அதிகாரத்தை சூதாட்ட காயாக்கும் உங்களிடம் நான் எதைத்தான் சொல்லுவது? ஆனாலும் ஒன்று, எனக்கு தேவை எனது பெற்றோர்களின் விடுதலை. என் சாவிலேதான் நிறைவேறும் என்றிருந்தால் நான் ஆனந்தமாக சாகத் தயார். ஒரு மகன் தனது தாய் தந்தையரை காட்டும் உதவி இதைவிட வேறு என்ன இருக்க முடியும்? நடக்கட்டும் உங்கள் தீர்ப்பு. உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை. இவனை சிறையில் அடையுங்கள், சின்னானியும் செல்லியும் விடுதலை செய்யுங்கள். நாளை காலை உன் தலை யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும். இவனை கொண்டு போங்கள். நெருப்போடு விளையாடிய நீச்சனை மரணத்துக்கு சித்தமாக உன்னை போன்ற கோழையில நான் மரணத்திற்கு பயப்பட. நடத்து உன் காரியத்தை. எங்கே பட்டத்து யானை? வரட்டும். கடைசியாக உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கொள். என் இஷ்ட தெய்வம்? ஆம், என் தாய் தந்தையர்கள் தான் எனக்கு இஷ்ட தெய்வம். அவர்களை வணங்குகிறேன். ஏய், இவனை கட்டுங்கள். தேவையில்லை, நான் எதற்கும் தயார். மாமா, பொம்மி பொம்மி மாமா, பொம்மி பொம்மி மாமா, பொம்மி. உடனே யானை என்னது? என்னடா யானை அப்படி கத்துச்சு?
யானை இப்படி வேற கத்துதா யானை? அப்படி கத்திக்கிட்டு ஆ. அங்க இருக்கிற சிப்பாங்க எல்லாத்தையும் விரட்டி விட்டு காட்டுக்குள்ள ஓடி போச்சு. வீர இருக்காரு எங்கடா? யானை மேல. ஐயோ என் மவனை காட்டுக்கு தூக்கிட்டு போயிடுச்சா யானே? பயப்படாதீங்க, அந்த இளவரசி அம்மாவும் கூட போயிருக்காங்க. கூட போயிருக்காங்களா? அப்ப வந்துடுவான். என்ன வந்துருவாங்கறிய? வந்துடுவான் பாவே, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். எப்படி வருவான்? 4-5 சிப்பாய்களோட வருவான். யாரு? நரசப்பன். நரசப்பனா? ஏன்? மகன் காட்டுக்கு போயிட்டான்லப்பா. ஆமா. அதுக்கு பதிலா எங்களை பிடிச்சு போவானா? ஐயோ, நரசப்பன் பிடிக்க வந்தாலும் வந்துடுவான். என்ன வந்துட்டா என்ன செய்யறது? அதான் யோசிக்கிறேன்ப்பா. நாம இனிமேல் இங்க இருக்கக்கூடாது. காட்டுக்கே போயிடுவோம். மகனையும் தேடி பார்ப்போம். அவசியமான சாமான்களா பார்த்து கொஞ்சம் எடுத்துக்க நீ. போ. தம்பி, நீ தப்பித்து வருவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஐயா, என் தாய் தந்தையர்கள் என்ன ஆனார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் போய் பார்த்து வருகிறேன். அதுவரையில் பொம்மியை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தம்பி, நீ தைரியமா போயிட்டு வா. பொம்மிய நான் பாதுகாத்துக்கிறேன். பொம்மி, போய் வரட்டுமா? மறுபடியும் அங்கே போகிறீர்களே, அந்த பாதகன் கண்ணில் பட்டால்? பயப்படாதே, இனி என்னை தொட எவராலும் முடியாது. அதுதானே அம்மா. மச்சானா போய் ஆபத்துல மாட்டிக்கிட்டாதான் உண்டு. மச்சான், ஜாக்கிரதையா போய் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு வாங்க. யாரையா இது? ஆள் இல்லாத வீட்டுல போய் கதவை தட்டிட்டு, ஆள் இல்லாத விடா நம்ம வீரன். அப்பா அம்மா எல்லாம் எங்க போனாங்க? நீ தப்பிச்சு புறப்பட்ட உடனே அவங்களும் போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? எங்க போனாங்க? உன்னை தேடித்தான் போனாங்க. ஆனா எங்க போனாங்கன்னு தெரியலையே. அப்படியா? சரி, நான் போய் கண்டுபிடிச்சுக்கிறேன். அண்ணே, நாங்களும் உன்னோட வர்றோம். என்னோடயா? ஆமா அண்ணே, இந்த நரசப்பன் தொல்லை சகிக்க முடியல எங்களால. நாங்கெல்லாம் உன் சிநேகிதன்னு சொல்லி படாத பாடு படுத்துறான். சரி, அப்ப வாங்க போலாம். அண்ணே, இப்படியே போனா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்ப மாறு வேஷத்துல போகலாம். அதான் சரி, அப்படியே செய்யலாம். சரி, அப்படியே செய்யலாம். நீயா? கொத்து பூ சூடிய கோமளமே, நெருங்காதே, தள்ளி நில். இங்கேயே நான் நெருங்க போகிறேன். என்னுடைய பள்ளி அறைக்கிட்டு செல்லவே வந்திருக்கிறேன். கெட்டு விடுவாய் என் கணவர் கண்ணில் பட்டால். அற்றுவிடும் உன் வாழ்வு. கணவர் நேற்று வந்த நீச்சனவன். பரம்பரை உரிமை எனக்குத்தான். நான் தான் உன் கணவன். என்ன சொன்னே? ஒரு முறை சொல். தாத்தா, தாத்தா, கட்டி கட்டி விடு. விட மாட்டேன். கட்டி வா. மாமா, மாமா, கை வலிக்குது. ஆதியிலே சொன்னேனே, என் வார்த்தை கேட்டிருந்தா இப்படி வருமா? மாமா, மாமா, நான் உட்காரலாமா? பத்தியதா, இப்பதான் புத்தி வந்திருக்கு. இனிமே எல்லாம் சரியா போயிடும். மாமா, என் கையை இப்படி கட்டிட்டீங்களே, உங்க கையை கட்டினா வலிக்காது? வலிக்காது? அது எப்படி? கட்டி பாரு என் கைய. பாப்போமா? பாப்போம். அது எப்படி வலிக்கும்? எங்க? எங்க மாமாவே சொல்லி இருக்காரு, டே மருமகனே, உன் உடம்பு வந்து வஜ்ர உடம்பு. அவன் நீங்க எப்படி கட்டுங்க, அவருக்கு சொரணையே இருக்காரு. டே சத்தா, நீ போ. வலிக்காது, வலிக்காது. வஜ்ர உடம்பு இல்லையா? ஐயோ, வலிக்காது, வலிக்காது, வலிக்காது. ஐயோ மாமா, மரியாதையா உட்கார். நீ எழுந்த? இல்ல. ஆமா. இல்ல கட்டியா போடுற? இல்ல, இனிமே கட்டல, இனிமே கட்டல, கட்டல. இனிமே எங்க கட்ட போற? பொம்மி, நான் இனிமே உன் பேச்சுக்கே வரல, சத்தியமா வரல. எங்க அம்மா சத்தியமா வரல, எங்க அப்பா சத்தியமா வரல. ஏதாவது நெருங்காரே, நில்லுங்கள்.
எங்க ஓடுற? தப்பிக்கலாம்னு நினைச்சியா? அதுதான் முடியாது. முட்டாள். மாமா பொம்மி, நான் அரண்மனைக்கு போறேன். நான் வரட்டுமா? மாமா இனிமே இந்த பக்கம் திரும்பின ஏன் திரும்புறேன்? எதுக்காக திரும்புறேன்? இனிமே உன் விவகாரத்துக்கு நான் வந்த இந்த நரசப்பன் செத்தான். என்னங்க மண்ணா வெட்டு போடா. ஏய் என்ன மீட் மீட் ரொம்ப நல்லா இருக்கு. நீ வாடா உன்ன பேசிக்கிற. அவனை சொல்லி என்னமாமா பிரயோஜனம்? நமது படைகள் கோடைகள் எல்லோரும் என்னை போல வீரர்களாக இருந்தால் அம்மா அந்த பொடிப்பையில் இப்படி ஆட்டம் போடுவானா? அது கிடக்கட்டும் அரசப்பா. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிற? நமது படைகள் காணாது, அயல் நாடுகளிலிருந்து படைகள் வேண்டும். சரி, திருச்சி மன்னருக்கு ஓலை தருகிறேன், நீயே கொண்டு போ. உத்தரவு மாமா. முதலில் அரண்மனை வைத்தியரிடம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, அதை போய் பார்த்துட்டு வருகிறேன். எப்பா என்னையா அது? எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ள தண்ணியிலேயே போயிட்டு இருக்கிறது. அப்பதான் மிருகங்கள் ஒண்ணும் பக்கத்துல வராது. முதல்ல வந்துருச்சுன்னா முதலையா? தலகுகளை நின்னா கழுத்தளவு ஆழ இருக்கு. முதலையா? படைபலமாவது போர்பலமையும் வாழ்பலமும் மிக்கவனோ வெறும் ஆர்ப்பாட்டம். கூர்ந்து பார்த்தால் மகா கோழை, மகா கோழை. அவனை பிடிக்க முயற்சி செய்தீர்களா? விடுவோமா? சளைக்காமல் சண்டையிட்டோம். பழிச்சிடும் வாழ்க்களால் பல தலைகள் உருண்டன. அந்த தலைகளின் சொந்தக்காரர்களை பார்க்க போனால் அரசே, பெரும்பாலும் அரசே, வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. ஆமா ஆமா, இல்லை அரசே, இல்லை, அப்படி ஒன்றுமில்லை. சரி, என்னிடம் உங்கள் தேவை தங்கள் படைகள். அவர்கள் மூச்சுப்பட்டாலே அந்த பயல் மூர்ச்சியாகி விடுவான். உடனடியாக பொன்னியை, இல்லை இல்லை அரசை, அவனை கைது செய்வோம். ஓ, தாங்களே தளபதியாக இருந்த படை கொண்டு செலுத்துகிறீர்களா? உத்தரவரசை. ஆனால் என்னுடைய துணைக்காக தங்களுடைய தளபதி 2 பேரை என் கூடவே அனுப்பி வைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். சரி அமைச்சரே, வீரசேனிடம் சொல்லி படை கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யுங்கள். பொம்மண்ணன் நம் ஆணைக்கடங்கிய பாளையக்காரர். அவர் அமைதிக்கு பங்கம் விளைவிப்பன அடக்க வேண்டியது நம் கடமை. ஆகவே வீரனை கைது செய்து நேரே இங்கு கொண்டு வரச் செய்யுங்கள். அதோடு பொம்மண்ணனையும் இங்கு அழைத்து வரச் சொல்லுங்கள். நல்லது மன்னா. அப்போ நானும் வீரர்களோடு பத்திரமாக போய் வாரும். எப்ப பார்த்தாலும் விளையாட்டு.